லாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கூட இட்ஸ் ஃபேடடோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், இவ்வளோ வருஷம் ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வந்து இந்த எஃப்எஃப் நம்ம சேனலில் ட்ராவல் ஆகிருக்கும். இன்றைக்கி அதோட ஜேர்னி எண்ட் ஆக போகுது. அப்போதுலேருந்து இப்போ வரையும் எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சேட் எண்டிங்கா இல்லை ஹாப்பி எண்டிங்கான்னு. நான் அதை ரிவீல் பண்ணாமலே இருந்தேன். எப்போவுமே நயாக்கு ஒரு குட் எண்டிங்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நல்லா போகலனாலும் போக போக ரொம்ப பிக்கப் ஆகி எல்லாருமே ஃபேடட்னு கேட்க ஆரம்பிச்சிங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு. தென் இன்னொரு விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நிறைய பேர் அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ நான் டேக் கேர் பண்ணுற இந்த லாஸ்ட் 2 எபிசோடுமே என்னோடய ஓன் இமேஜினேஷன். ஸோ ஒரு ரியல் லைஃப்பை வந்து ஸ்டோரியாக நரேட் பண்ணுறது, அதை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை எப்படி நரேட் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா, எல்லாம் கரெக்டாக இருந்ததா, எல்லாம் வந்து ஆர்டர் செட்டாக இருந்ததா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபேடட்டை மிஸ் பண்ணுறவங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு நல்ல தயாங் எஃப்எஃபோட வரேன். டக்குன்னு என்னால் தயாங் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. பட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. சரி, ஓகே. லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தயாங்க்கும் பெல்லாக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். நயா அதை பார்த்து ரொம்ப வெறுத்திருப்பா. என்கிட்ட இருந்து உனக்கு சாரி, மன்னிப்பு எதுவுமே கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு போயிருப்பா. அண்ட் ஆல்சோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஒரு பையன் நல்லா கிரவுண்டில் நின்றுட்டு ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கான். அப்படியே பார்க்கவே செம்ம கெத்தா. தூரத்தில் 2 பொண்ணுங்க அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே அந்த பசங்களை பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தி மட்டும் அப்படியே அந்த பையனையே பார்த்துட்ருக்கா. அந்த 2 பொண்ணுங்களோட நேம், ஒருத்தி ஜானு, இன்னொரு பேர் ஷமி. ஜானு அப்படியே, ஷமி லீபியோனை பாரு எப்படி இருக்கான்னு. ஐ லவ் ஹிம் ஸோ மச். எவ்வளோ க்யூட் அண்ட் ஹேண்ட்ஸம் இல்லை? ஆனால் ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஜானு, ஒரே ஒரு விஷயம் நான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன்ல, என்னை நம்பு. லவ்லாம் பண்ணாத. லிட்ரலி நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆரம்பத்தில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். போக போக இட்ஸ் லைக் அ லிவிங் ஹெல். டெய்லியும் நரகத்தில் நான் செத்துட்ருக்கேன்ல, என்னை பார்க்கும்போது உனக்கு தெரியலையா ஜானு? ஷமி, என்ன ஷமி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நீ ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கனால தான் நான் உன்னை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இங்கே பாரு, அவன் உன்னை எப்போ விட்டுட்டு போயிட்டான். இட் ஹாஸ் பின் 6 months. பட் இப்போ வரைக்கும் நீ மூவ் ஆன் ஆகாமல் இருக்கனா? வேணாம் ஷமி, இது உடம்புக்கு நல்லதில்லை. என்னால் மறக்க முடியல ஜானு. ஐம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். என்னால் முடியல. என்னால் ப்ரீத் பண்ண முடியல. என்னால் சரியாக சிரிக்கக்கூட முடியல. என்னால் சுத்தமாக முடியல ஷமி. ஐயோ அப்படின்னு கரெக்டாக அவள் தலையில் கை வச்சிட்டே பார்த்தா அந்த பையன் அப்படியே பாலை வச்சு ஜானுவோட மண்டையிலே அடிச்சிருப்பான். ஐயோயோ, டீ சொன்னால அவனுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு, பால் போய் கொடுத்துட்டு வரேன். சீனியர் இந்தாங்க. ஏய், எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கேன், அவகிட்ட பழசெல்லாம் பேசி அவளை அள வைக்காதன்னு. ஐயோ நான் அவளை அள வைக்கல. அது அவளே ஏதோ யோசிச்சு. என்னது? அவளே ஏதோ யோசிச்சு அழுதாளா? நீ பக்கத்தில் இருக்கல்ல, உனக்கு கம்ஃபர்ட் பண்ண தெரியாதா? இல்லை, நான் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ண சீனியர். ஓ, ட்ரை தான் பண்ணேன், அப்போ கம்ஃபர்ட் பண்ணல. சிட்டு மூஞ்சி, என்கிட்ட மட்டும் நல்லா அவன் மூஞ்சை காட்டுவான். சொல்லு, அப்போ ட்ரை தான் பண்ணேன், கம்ஃபர்ட் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு அது நான் உங்களை பற்றி பேசி கம்ஃபர்ட் பண்ணேன். என்னது? என்னை பற்றி பேசி கம்ஃபர்ட் பண்ணியா? கிறுகாடி நீ? அது ஏய், கிறுக்கான்னு கேட்டேன். அவங்க அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா, அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் என்னை பற்றியா பேசுவ? எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்னை மறந்துடுன்னு. அது அது வந்து அது இரு ஒரு நிமிஷம்,
நயா கூப்பிட்றா. என்னது நயாவா? ஒரு வேளை இது அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ? ஆ ஜானு, இந்த அழகான லட்டு உனக்கு கிடையாது போலியேடி. ஹலோ நயா, சொல்லு என்ன விஷயம் இப்போ கூப்பிட்ருக்க? ஆ லீபி, உன்னை என்ன பண்ணலாம்? ஆ மறந்துட்டியா? ஆ என்ன நயா, என்ன விஷயம் சொல்லு. எனக்கு என்ன சின்ன சின்ன விஷயமா இருக்குது பண்ணுறதுக்கு? நானே காலேஜ் ஃபேமஸ்ஸு, நிறையா ஃபேன்ஸு. என்ன நயா இடையில கூப்பிட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? என்ன இப்படி பேசுகிறான்? இது கண்டிப்பாக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல. டேய், மறந்துட்டியா? என்ன நயா நீ சாப்பிட்டியா? அடிச்சிருவேன் லீபி உன்னை. 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் போகலாமா? இடையில வாமா கார் எடுத்துகிட்டு அப்படின்னு கூப்பிட்டலடா காலையிலேயே. இப்போ என்ன? ஆமால நயா, சாரி நயா, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்னால் வர முடியாது. அப்படியாப்பா, சரி. அகெயின் அம்மா லீபி கிட்டே கேட்குறேன், சாப்பிட வரீங்களா இல்லையா? அப்புறம் வந்து கத்தக்கூடாது. அம்மா நான் வரலன்னு சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவியான்னு. எகெயின் கேட்குறேன், லீபி வரலல்ல அம்மா கூட? நயா, என்ன நீ இன்னும் சின்ன பையனாக நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு நீ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை நீ படிக்க மட்டும்தான் வச்சுருக்கியா? ஸ்போர்ட்ஸில் அப்புறம் அங்கே இங்கே நிறைய இடத்துல சேர்த்து விட்டுருக்கல்ல. எனக்கு டைம் இருக்குமா உன் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண? என்ன பேசுகிற நயா நீ? கட்டாயமாக இது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். படிக்கலாம் வச்சுருக்காளா, ஸ்போர்ட்ஸில் வேற சேர்த்து விட்டுருக்காளா? சே, இந்த காலத்துலேயும் செம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் போல். இவெல்லாம் என்கிட்ட வர மாட்டான். சரி லீபி, அப்போ அம்மா சாப்பிட போகிறேன்னா? எனக்கு வேறு ஈவினிங் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும்ல. ஆனால் நான் என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படியா நயா? சே, நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியும் என்னால் வர முடியாமல் போயிடுச்சே. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓவராக ஜங்க் ஃபுட் எடுத்துக்காம. ஐயோ பூமர், வெய் ஃபோனை வெய். சரி வைக்கிறேன். நயா சொல்லு, நீ சொல்ல வந்தது சொல்லு. சரி, ஜங்க் ஃபுட்லாம் ஓவராக எடுத்துக்காத. நீ ஸ்போர்ட்ஸில் இருக்கல்ல. அப்புறம் வந்து நைட்டு கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துடும். கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரு. சரி நயா, நான் போயிட்டுறேன். லவ் யூப்பா. அப்படின்னு நயா அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோடவே அவள் காரை ட்ரைவ் பண்ண போகிறா. அப்போ கரெக்டாக இங்கே லீபி அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபோனை பிடி. அவங்களுக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் எதுக்கு ஃபோன் பிடிக்கணும்? புடி, எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், புடி. ஓகே. இந்த ஜிப்பு வேறு. திரும்பிக்கோ. ஓகே. இது வேறு இந்த டைமில் பார்த்து மக்கர் பண்ணுதே. ஓகே ஃபோன் கொடு, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. என்னடி? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லையே, ஏன்? அப்போ இது நயா? என் அம்மாடி. பாய். அம்மாவா? அப்போ ஓகே. என்ன அப்போ ஓகே? அது உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படியே ஷர்ட்லாம் வாயில் கடிச்சிட்டு அப்படியே ஓடுறான். கரெக்டாக நயாவோட கார் போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு மீ நில்லு கூப்பிட்டு போ. டே லிபி, வரமாட்டேன்ன? பசிக்குது மீ. உன் கூட வந்தால் எல்லா செலவும் நீயே பார்த்துப்ப, அதான், வேற ஒன்றும் இல்லை. உன்னை வச்சுட்டு அம்மாவை எப்போவுமே தனியாக விடுறதில்ல. அப்படின்னு அவனோட பின்மண்டை அப்படியே டேப் பண்ணிவிட்டு அவனை பாசமாக பார்த்துட்டு காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்புறம் நயா, சந்தோஷமாக இருக்க, பார்க்கவே ஜாலியாக இருக்க போலியே. லீபி, என்ன உன் பேஷண்ட்ஸ் யாராவது வந்து உன்னோட திறமையை ரொம்ப பாராட்டிட்டாங்களா? அதான் ஜாலியாக இருக்கியோ? ஆமாடா, காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்களா, வந்துட்டு உங்களுக்கு இருக்க ஒரு பையன் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது, ஒரு தங்க பையனை பெற்றிருக்கீங்க அப்படி எப்படின்னு என் லீபி குட்டியை போட்டு பாராட்டி எடுத்துட்டாங்க. அதான் உலகத்திலே இன்றைக்கி நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இசிட் பாத்தியா? அப்பப்போ திட்டுவல்ல உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டாங்கல்ல பெற்றிருக்கலான்னு. இப்போ பாத்தியா என்னால் உனக்கு எவ்வளோ பெருமைன்னு? அட பாவி, என்னைக்காச்சும் நான் உன்னை அப்படி சொல்லி திட்டியிருக்கனா? எங்கே பழகிட்டு வந்து இதெல்லாம்
ஆ அம்மா அம்மா ஒரு மூவி பார்த்தேன். அதில் அவங்க அம்மா திட்டினாங்களா அதான். மூவியில் அப்புறம் எங்கே வேணாலும் அவங்க அம்மா அவங்க பையனை திட்டட்டும். ஆனால் நான் என் லீபியை எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்லி திட்டவே மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும்ல, நான் பிறந்ததுக்கப்புறம் தான் நீ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க. நான் இல்லைன்னா நீ இல்லைம்மா. ஆ ம் என்றைக்குமே நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். நீயும் எகெயின் அதை சொல்லி அம்மாவை ஹர்ட் பண்ணாதடா தங்கம். சரி நாயா கையிடு. எப்பா எப்படி அடிக்கிற நீ? அடிச்சனா? அட பாவி. சரி விடு மீ, உன்கிட்ட குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதான் சும்மா விளையாடினேன். உன்னை போய் குறை சொல்ல முடியுமா மீ? இந்த வேர்ல்டுலேயே யாருக்குமே கிடைக்காத மீ எனக்கு தான் கிடச்சிருக்கு. பர்ஃபெக்ட் மீ தெரியுமா? யாருக்குமே என்னோடய அம்மாவை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் மீ. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னடா இன்னைக்கு ஓவராக ஐஸ் வைக்கிற? ஏதாவது விஷயம் சொல்லணுமா? மீ நீ அதெல்லாம் விடு, இது கேள. என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஷயங்க். ஆமாம், ஒரு பையன் நல்லா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தலையெல்லாம் வச்சுட்டு அந்த கோழி மண்டையன். அவன் உன்னை அம்மா அம்மான்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை. நீயும் அவனை உன் பையன் மாதிரி பார்த்துட்ருக்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் தான் உனக்கு பையன், நீ தான் எனக்கு அம்மா. அதை தாண்டி உனக்கு எந்த பசங்களும் கிடையாது. டே லிபி, அந்த பையன் பாவண்டா, அம்மாவும் இல்லை. என்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு அம்மா மாதிரி ஃபீல் ஆகுது போல். அம்மானு கூப்பிட்டா நான் எப்படி என் பையன் லீபி மட்டும்தான் எனக்கு பையன் சொல்லி துரத்த முடியுமா? நீ போனையா, நீ அப்போவுமே நல்லா மாதிரி இரு. நான் தான் பாவம். எனக்கு எப்போவுமே யார் வந்தாலுமே என் லீபி பையன்தான் ஃபஸ்ட்டு. அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் குழந்தைங்க மாதிரி தானே? அப்படிலாம் இல்லை, நான் தான் உன் பையன். சரி விடு. அப்புறம் ஏதோ கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆமாம், அந்த பொண்ணு இன்னைக்கு உன்னை பார்க்க வந்ததா? நயா இறங்கி ஓடிடுவேன் பார்த்துக்கோ. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நீ அதவே கேட்குற பார்த்தியா? பிடிக்கல உனக்கு? பிடிக்கல உண்மையா? மீ வந்தா மீ என்னை பார்த்துட்டே உட்காந்துருந்தா. எனக்கு அப்பெல்லாம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. உன்னை லவ் பண்ணுறான்னா உன்னை பார்த்துட்டு தானேப்பா உட்காந்துருக்க முடியும். அது ஓகே தான், ஆனால் எதுக்கு? அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை மீ. எனக்கெல்லாம் வேணாம் மீ. நல்ல பொண்ணாக இருக்கா கேட்ட வரையும், ஆனால் நான் இன்னுமே பார்க்கல. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாப்பா. ஐயோ மா, முடிவே பண்ணிட்டியா நான் அவளை லவ் பண்ணுறேன்னு? ஐயோ, நான் பார்த்தாலே பயந்து அங்கே ஓடுவா. அப்படியே இருக்கட்டும், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம். பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு நீ அந்த பொண்ணை அலைய விடுறேன்னு. அப்புறம் மீ இன்னைக்கு ஷமி அழுதுகிட்டே இருந்தா. அந்த பொண்ணு இன்னுமே சரியில்லையாப்பா? தெரில மீ, பார்க்கும்போது எனக்கு ஏதோ லாங் டிஸ்டன்ஸ் தங்கச்சி மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. சும்மா நைன்னு அழுதுட்டுருக்கா. அதான் அவன் விட்டுட்டு போயிட்டான்ல. ஏன் லிபி, அந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? தெரில, சொல்ல தெரிலமே. ஏதோ என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி ஃபீல் ஆகுது. அது சரி, கூட்டிகிட்டு வரியாப்பா? நான் வேணா பேசுகிறேன். ஐயா நானே இன்னும் அவள்கிட்ட பேசுனது கிடையாது. வாண்டடாலாம் போய் பேசுகிற பழகம் இல்லை. நான் உனக்கு அப்படியாடா சொல்லி வளர்த்திருக்கேன். யாராவது அழுதுட்டு இருந்தாலோ போய் கம்ஃபர்ட் பண்ண. நீ பொண்ணுங்க கிட்டே நான் போக மாட்டேன், பொண்ணுங்க என்கிட்ட வரக்கூடாது, அவ்வளோதான் என் பாலிசி. அட பாவி, உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுப்பா. அப்படியே அவங்க அப்பனை மாதிரி நல்லா வளவலன்னு வாய் பேச வேண்டியது. நயா வண்டியை நிறுத்து. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டனே, விளையாட்டுக்கு கோச்சுக்கிட்டான் போலையே. லிபி, இதோ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துருச்சு. மீ நீ வண்டியை நிறுத்து மீ. லிபி, அவனை மாதிரினா அவங்க அப்பா மாதிரினா அவனை தானே சொல்கிற? லிபி சொல்லு, அவனை தானே சொல்கிற? லிபி, நான் சும்மா விளையாட்டுக்கு அம்மாவுக்கிட்ட விளையாடக்கூட கூடாதாப்பா? கூடாதுமா. நீ யாரை வேணாலும் என் கூட கம்பேர் பண்ணு, ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை கூட. ஆனால் உன்னை நடுத்தருவில் விட்டுட்டு போன அவனை பற்றி, அவனை அப்பான்ற ஒரு நேம் வச்சு சொல்லாதம்மா, எனக்கு பிடிக்கல.
லிபி எனக்குமே பிடிக்கல தான். அப்புறம் எதுக்குமா நீ அவனை எகே நினச்சிட்டு இருக்க? ஆ, சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்குறதில்ல. சும்மா நீ சொன்னல இந்த மூவிஸில் டைலாக்லாம் வரும்னு, அது மாதிரி சொன்னனே தவிர. வேணாம், அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நீ எதுவுமே பேசாத, அமைதியாவாச்சு வா. எனக்கு சாப்பிட்ற மூடே போயிடுச்சுமா, வண்டியை விட்டு நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கான். ஸோ நயா அப்படியே ஜன்னல் வழியாக அவனவே பார்த்துட்டு, என்னோட வெறுப்பு என் பையனுக்கும் வந்துடுச்சு போல், எப்படி வராமல் இருக்கும்? என்னோட வெறுப்பு இந்த கடல், அந்த பூமி, அந்த நிலா எல்லாத்தையும் தாண்டி அதை விட பெருசான வெறுப்பு, அது என் பையனுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வெறுக்கிறனோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறனோ, அதே மாதிரி தான் என் பையனும். அவன் மனசார வெறுக்கிறான். அவன் நிழல் கூட எங்கள் மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறான். கண்டிப்பாக இதுதான் எனக்கு வேணும். நாங்கள் 2 பேரும் எப்போவுமே அவனோட நிழலில் மட்டும் போயிடக்கூடாது. ஐ ஆல்வேஸ் ஹேட் யூ தயோங், ஐ ஆல்வேஸ். நான் சீக்கிரமாக போய் என் பையனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அவள் கார் விட்டு இறங்கி ஃபாஸ்ட்டாக போகிறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தா தயாங்க அப்படியே காரில் போயிட்டுருக்காரு. அவரோட ஃபேஸில் 1% கூட சந்தோஷமே இல்லை. பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு 20 years லேட்டர்லாம் எப்படி இருப்பாங்க ஒரு அங்கிள் மாதிரி, அது மாதிரி இருக்கார். அவரோட டாக்டரோட கோட் கையில். ஸோ வீடு வந்ததுமே, சார், தயாங் சார், வீடு வந்துருச்சு. ஓ, வந்துருச்சா, சரி அப்படின்னு இறங்கிறதுக்கு கூட பிடிக்காம ஒரு மாதிரி உள்ளே போனால் ரொம்ப ஹர்ட் ஆகுன்னு தெரிஞ்சுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாரு. அப்போ ஹாலில் பெல்லா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. பார்க்கவே ரொம்ப டல்லாக, ரொம்ப மெலிஞ்சு போய் ஃபேஸில் டார்க் சர்க்கிள் வந்து அது மாதிரி. ஸோ தயாங் மெதுவாக உள்ளே போய்ட்டு அவள் பக்கத்தில் உட்கார்றாரு. அதை பார்த்ததுமே பெல்லா அப்படியே எஞ்சி போகலான்னு போகிறா. பெல்லா, பெல்லா, டெய்லியுமே எனக்காச்சும் ஒரு நாள் நீ என்னை மன்னிப்பன்னு சொல்லி உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன். அந்த டே இன்னைக்கா இருக்காதாடி? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. தயோங், என்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அன்னைக்கு சொன்னது தான் எப்போவுமே. எப்போ என்னை ஏமாத்துனீங்களோ அப்போவே என் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டேன். நீங்கள் ஏமாத்துனது என்னை மட்டும் கிடையாது, என்னை மாதிரி இன்னொரு இன்னசென்ட் பொண்ணை. 2 பேரை ஏமாற்றிட்டு எப்படி உங்களால் நினைக்க முடியுது நான் உங்ககிட்ட வருவேன்? உங்கள் கூட எனக்கு உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க. நம்ம குழந்தைங்களுக்காக மட்டும்தான் உங்கள் கூட இருக்கேன். அதை தாண்டி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பெல்லா, பெல்லா, நான் சொல்கிறது கேளு. எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, நரகம் மாதிரி இருக்குது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். என்கிட்ட வராத, என்கிட்ட வராது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்கிட்ட எப்படி வருவேன் நீ? என்கிட்ட வராத. பெல்லா, பெல்லா, நீ டேப்லெட் சாப்பிட்லையா? நீ கொடுக்குற கேரிங் லவ் எதுவும் உனக்கு தேவையில்ல. என்கிட்ட வராத. என்னை பார்த்துக்க என் பொண்ணும் என் சின்ன பையனும் இருக்கான். நீ யாரு? 2 பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணவன் தானே. என்கிட்ட வராத. பெல்லா, நான் சொல்கிறது கேளுமா. என் கையை பிடிச்சிட்டியா? அவ்வளோ தைரியமா உனக்கு? என் கையை பிடிச்சி என் கிட்ட வரலான்னு ட்ரை பண்ணேன். தோ கத்தி அறுத்துட்டு நானே செத்துருவேன். என்கிட்ட வராத. நான் போயிடுறேன் பெல்லா, நான் போயிடுறேன். போ போ, இங்கேருந்து போ. நான் போயிடுறேன் பெல்லா, நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே மேலே ரூமுக்கு போகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூமுக்கு போகிற வழியில் அப்படியே அவரோட பொண்ணோட ரூமை எட்டி பார்க்கலான்னு பார்த்தா, ஷமி, ஷமி, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? டாடி, என்னால் சுத்தமாக முடியல டாடி. என்னம்மா? இப்படி இருந்த பொண்ணு இருட்டு ரூம்குள்ளே என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ? டாடி, லைட் போடாத ப்ளீஸ், என்னால் முடியாது டாடி. எனக்கு வெளிச்சம் எதுவுமே வேணாம், அவன் இல்லாமல் வேணாம் டாடி. ஷமி, நான் சொல்கிறது கேளுமா. அப்பாவுக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை, நீயும் இப்படி பண்ணுறியம்மா? டாடி,
இந்த வேர்ல்டை விட்டு போயிட்டா டாடி. அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். நான் எப்படி அந்த வலியை தாங்குறது? ஆ ஆ அந்த நிமிஷம் அப்படியே நயாவோட ஃபேஸ் தான் அவனுக்கு வந்துட்டு போகுது. அதுதான் கர்மான்னு அப்போ அவன் ஃபீல் பண்ணுறான். ஷமி ஷமி இங்கே பாருமா. அப்பாவை யோசிச்சு பார்க்க மாட்டியாம்மா? அப்பா, ஒரு நிமிஷம் உங்களை யோசிச்சு பார்த்து இருக்கணும்னு தோணுது. ஆனால் அடுத்த நிமிஷம் அவனை ஏமாற்றிட்டு போயிட்டு அவன் இல்லாத வாழ்க்கை நரக மாதிரி தோணுதுப்பா. உங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன். ஆனால் அடிக்கடி எனக்கு அப்பா ஏன்பா லவ் இவ்வளோ பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குதுப்பா, மூச்சு கூட விட முடியலப்பா. ஷமி அந்த பையன்கிட்ட நான் பேசுகிறேம்மா. நீ ஃபீல் பண்ணாத. அன்னைக்கு பேசுனீங்களப்பா, அவன் திரும்பி வரவே இல்லை. அவனுக்கு என் மேலே லவ் கொஞ்சம் கூட இல்லைப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் ஒய்ஃபும் என்னை மன்னிக்க மாட்றான், என் பொண்ணும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறா. நான் எங்கே போய் அழுகிறது? ஷமி இங்கே பாருப்பா. அப்பா உனக்காக எப்போவுமே இருப்பேன். நீ எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சாரி டாடி, எப்போவுமே உங்களை யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு என்னால் உங்களை யோசிச்சு பார்க்க முடியா. ஷமி அப்படின்னு பார்த்தா அப்படியே கையை அறுத்துருக்கா. அவனுக்கு அவ்வளோதான், செம்ம பிளாங்காக இருக்குது. அப்படியே தயாங் ஷம்மியை தூக்கிட்டு அழுதுகிட்டே கீழே ஓடி வரான். அப்போ பெல்லா, ஷமிக்கு என்னாச்சு? பெல்லா ஷமி டே கார் எடுறா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷம்மியை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தயாங் ஹாஸ்பிட்டலில் ஷம்மியோட இந்த நிலமையை பார்த்து ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறாரு. அவருக்கு என்ன பேசுகிறது, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு கூட தெரில, யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சேரில் வந்து தலையை கீழே குமிஞ்சு போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காரு. தயாங், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ மட்டும்தான். ஏன்டா? கர்மான்னு ஒன்று இருக்கு, அதை நம்பலல்ல நீ. நயாக்கு துரோகம் பண்ணனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது போல். 15 வருஷமாக பெல்லா என்கிட்ட பேசுறதில்ல. என் பொண்ணும் இப்போது இப்படி இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ண பாவம் தானே. அப்போவே என்னோடய சுயநலம் இல்லாமல் நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. எல்லாம் என் மேலே தானே தப்பு. நயாவோட மன்னிப்பும் இல்லை. டெய்லியுமே எனக்கு அவன் ஞாபகம் வருது, ஒரு டைமாவது என்னை மன்னிச்சிட மாட்டாளான்னு. இப்போ எங்கே இருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவகிட்ட ஒரு சாரி கேட்டு அவள் அதை நான் மன்னிச்சிட்டா வச்சு என் லைஃப் மாறும்னு நினைக்கிறேன். நயா, உங்ககிட்ட ஒரு டைம் நான் சாரி கேட்கணும் நயா. டெய்லியும் நான் உன்னை தேடிட்டு இருக்கேன், ஆனால் நீ கிடைக்கவே மாட்டேங்கிற நயா. என் வாழ்க்கை நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நாசமாக போயிடுச்சுடி. ஆமாம், பெல்லா என் கூட பேச மாட்றா, என் பொண்ணு இந்த நிலமையில இருக்கா. நான் உயிரோடு இருக்க போன மாதிரி இருக்கேன். என்னால் யார்கிட்டையும் சொல்லி கூட அழ முடியல. இதுக்கெல்லாம் நான் அவனுக்கு செஞ்சது பாவம் மட்டும்தான் காரணம் நயா, பாவம் மட்டும்தான் காரணம். எக்ஸ்கியூஸ் மீ தயாங். டாக்டர், உங்கள் பொண்ணு இப்போ கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்ல. தேங்க்யூ டாக்டர். பட் என்னால் அவங்க ஃபிசிக்கலாக மட்டும்தான் ஆல்ரைட்டுன்னு சொல்ல முடியும். மென்டலி ஷீ இஸ் நாட் ஆல்ரைட், அவ்வளோதான். டாக்டர் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே மாட்றா. அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதை புரிஞ்சு அவள் மூவ் ஆன் பண்ணி போகலாம்ல. என்னால் முடியல டாக்டர், டெய்லியும் நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு புரியுது மிஸ்டர் தயாங் உங்களோட பெயின். நான் இப்போ சொல்ல வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டேக் கேர் டு எனி குட் சைக்காலஜிஸ்ட். டாக்டர், என்ன பேசுகிறீங்க? என் பொண்ணு அந்தளவுக்கெல்லாம் போயிடல. இல்லை, ரொம்ப அவங்க மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க.
ஸோ தப்பில்லை தயாங், டிலே பண்ணாதீங்க. டேக் ஹேர் டு அ சைக்காலஜிஸ்ட். ஆ டாக்டர், என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அவங்கள போய் பாருங்கள், புரியுதா? ஆ தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு அந்த கார்டையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. தயாங்கும் ஷம்மியை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேர் மட்டும் சரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து கொஞ்சமாவது கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் நயாவும் லீபியும் அவங்களோட கேபினில் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. சரி நயா, பாரேன், உனக்குன்னு தனி ரூமு, ஏசி, வெளியில் முன்ன மதிக்கிறதுக்கு ஆள், கலக்கிறமா நீ. ஆ நீயும் நல்லா படித்தேன்னு வச்சுக்கோ லீபி, உனக்கும் இது மாதிரி தனி ரூம், உனக்கு மரியாதை அப்படின்னு எல்லாமே கிடைக்கும்ப்பா. அதனால் என்ன பண்ணணும், தேவையில்லாமல் இந்த பைக் ரேஸ்க்கெலாம் போகாமல் ஏ நயா நயா வீட்டில் உட்காந்து ஒழுக்கமாக படிக்கணும். ஆனால் என் குழந்தை படிச்சிருவான், அது வேறு விஷயம். ஆனால் இன்னும் நல்லா படிக்கணும். பேசாமல் நானும் உன்ன மாதிரி டாக்டர் ஆகிட்டா சைக்காட்டிஸ்ட்டு, வரவங்க போகிறவங்கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க என்னால் ஹீல் ஆயிடுவாங்கல்ல. அட பாவி, அப்போ நான் வரவங்க போகிறவங்க கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேனா? நீ நீ ஒரு தங்கமான மனுஷி, உன்னை போய் இப்படி சொல்வேனா? எதுக்கு அப்போதுலேருந்து என் பையன் இப்படி ஐஸ் வைக்குது? அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி இப்படி காலேஜ் டைம்லலாம் வராது. இன்றைக்கி என்ன வேணும் என் லீபி குட்டிக்கு? என்ன வேணும்? அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போனோம். லீபி, படத்துக்கு போகலாம் ஆரம்பிச்சிட்டியாப்பா? மா என்னம்மா நீ? ஒரு சிங்கக்குட்டியை பெற்று வச்சுட்டு இப்படி கூண்டுக்குள்ளே அடைக்கலான்னு பார்க்குற? அங்கே ஊரில் என்னென்னலாம் பண்ணிட்டு தெரியுறாங்க தெரியுமா? ஒரு படத்துக்கு நான் போகக்கூடாதா? சரி போயிட்டு வா. என்ன மாதிரி படம்ப்பா? அது ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான். ஐயோ, இந்த காதல் படம் அதெல்லாம் கேட்டாலே எனக்கு அலர்ஜியாக இருக்குப்பா. ஏதோ ஒன்று. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வெளியில் சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக சாப்பிடு. இன்றைக்கி அம்மா உனக்கு பிடிச்சது செஞ்சு வச்சுருக்கேன். சரி சரிம்மா, போயிட்டுறேன். லவ் யூ டூம்மா, போயிட்டு வா அப்படின்னு கரெக்டாக வெளியில் போகும்போது தயாங் என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அந்த பையனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவன் யார்? யோ தள்ளு வந்து நின்றுட்டு. யோ உன்னதான் இப்படி தான் வழி மேலே நின்றுட்டு பையனையே பார்த்துட்ருப்பாங்களா? பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு லீபி பார்த்துட்டு போயிடுறான். மேம், உங்ககிட்ட நேற்று அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்கல்ல? ஆமாம், கிம் ஷம்மின்னு சொல்லிட்டு. என்ன? வந்துட்டாங்களா? எஸ் மேம், வெளியில் தான் வெயிட் பண்ணுறாங்க. உள்ளே கூப்பிடவா? ஓகே ஷியோர், கூப்பிடுங்க அப்படின்னு அவளோட கண்ணாடி எடுத்து போட்டுட்டு ஷம்மியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்ருக்கா. ஷம்மி, கிம் ஷம்மி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், மிஸ்ஸஸ் கிம் தயாங் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டில் படிச்சுட்டே அப்படியே ஒரு பார்வை பார்க்குறா. நிமிந்து பார்த்தா தயாங் நயாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். நயா அப்படியே கேஷுவலாக ஷம்மியை பார்த்துட்டு எஸ், டேக் யுவர் சீட்ஸ், உட்காருங்க. நயா நயா அப்படின்னு தயாங் உட்காராம நயாவையே பார்த்துட்ருக்கான். ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணிடலாம், இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம் தான் நினச்சேன். பட் ஸ்பேஸ் அண்ட் டைம் கிடைக்கல. நான் வேறு இன்றைக்கி வந்துடும் சொல்லி பின் வேறு பண்ணிட்டேன் கமெண்ட்டில். அதான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். நான் நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு போட பார்க்குறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.